கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் சென்ற அரசு பேருந்தில் பயணித்த போது நடத்துனர் தரக்குறைவாக பேசியதாக கூறி மாற்றுத்திறனாளி தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வள்ளியூர் பேருந்து நிலையத்திலிருந்து சண்முகசுந்தரம் என்ற மாற்றுத்திறனாளி நாகர்கோவில் செல்ல அரசு பேருந்தில் பயணம் செய்துள்ளார். அப்போது மாற்றுத்திறனாளி சண்முகசுந்தரத்தை தரக்குறைவாக பேசிய நடத்துனர் பழனிக்குமார் மாற்றுத்திறனாளிகளுக்கென ஒதுக்கப்பட்ட இருக்கையில் சக பயணியை அமர வைத்ததுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி மாற்றுத்திறனாளி தர்ணாவில் ஈடுபட்டார். சார், கம்ப்ளைண்ட் எழுதுறதுக்கு நீங்க என்கிட்ட சொன்னீங்க, வண்டி அங்க உள்ள வண்டி அப்படின்னு சொன்னேன். நீங்க வண்டி அங்க பிஆர்சி வண்டி அங்க உள்ள வண்டி நீங்க எழுதி நான் சொல்லணும். நீங்க அங்க உள்ள வண்டி, அதனால நீங்க வண்டி நம்பர் போடுங்க. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த வேடந்தங்கல் பறவைகள் சரணாலயத்திற்கு பார்வையாளர்கள் செல்ல அனுமதி இல்லை என வனத்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். புதுக்கோட்டை அருகே மனைவியுடன் சேர்த்து வைக்க கோரி செல்போன் டவர் மீது ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்த நபரை தீயணைப்புத்துறையினர் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு மீட்டனர். இதையடுத்து தற்கொலை மிரட்டல் விடுத்த பெருமாள் என்பவர் தனது மனைவி வேலை செய்யும் இரும்பு கடைக்கு சென்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். சேர்ந்து வாழ மறுத்ததால் மனைவியை அரிவாளால் தாக்கிவிட்டு தப்பியோடிய அவரை போலீசார் கைது செய்தனர். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே குமுளூர் கிராமத்தில் முறையான தண்ணீர் வசதி இல்லை என கூறி பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு தண்ணீர் வசதி கோரி குமுளூர் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதை அடுத்து தண்ணீர் வசதி ஏற்படுத்தி தருவதாக அதிகாரிகள் உறுதியளித்தனர். இந்த நிலையில் நீண்ட நாட்கள் ஆகியும் தண்ணீர் வசதி ஏற்படுத்தி தராததை கண்டித்து பெண்கள் காலி குடங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரைக்கு அருகில் பனைமரம் ஏறிய இளைஞர் தவறி விழுந்து பலியாகி உள்ளார். சென்னப்ப நாயக்கனூர் கிராமத்தைச் சேர்ந்த பரதன் நுங்கு பறிக்க பனைமரம் ஏறிய போது தலை குப்புற கீழே விழுந்து பலத்த காயமடைந்து சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். சம்பவம் குறித்து ஊத்தங்கரை போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே திம்பம் மலைப்பாதையில் உள்ள கொண்டைபூசி வளைவில் ஈச்சர் லாரி கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. ஈரோட்டில் இருந்து கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகர் நோக்கி பாரம் ஏற்றிச் சென்ற ஈச்சர் லாரி திம்பம் மலைப்பாதை வழியாக 15வது கொண்டைபூசி வளைவில் சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்திற்குள்ளானது. இதனால் தமிழ்நாடு கர்நாடக இடையே கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே தண்ணீர் தேக்க தொட்டி சீரமைத்து தரப்படாததால் கிராம மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். பூந்தோட்டம் கிராமத்தில் பல மாதங்களுக்கு முன்பு அமைக்கப்பட்ட தண்ணீர் தேக்க தொட்டி தற்போது பயன்படுத்த முடியாத நிலையில் இருப்பதால் கிராம மக்கள் குடிநீர் இல்லாமல் சிரமமடைந்து வருகின்றனர். இதுகுறித்து விடிய அரசின் வட்டார வளர்ச்சி அதிகாரிகளிடம் பலமுறை கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த கோடை காலத்தில் தண்ணி பிரச்சனை பெருசாக ஆகிட்டு இருக்கிற நேரத்தில் இதை பல முறை சொல்லியும் இதை கவனத்துக்கு எடுத்துக்கல. அதிகாரிகளிடம் முறையிட்டு நிறைய தடவை பெட்டிஷன் எழுதி கொடுத்தாச்சு. நாங்கள் யாருக்கிட்ட போய் முறையிடுறதுங்கிறது தெரியல இன்னமும்.